ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றுகிற ஒரு துர்பாகியமான நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். மேல் விசாரம் நகர்மன்ற தலைவராக விசாரம் பகுதிக்கு கடகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக திகழ்ந்தவர் தான். அனைவரையுமே சிரிக்க சிரிக்க வைத்து பேசக்கூடியவர் என்றும் நம்மை கண்ணீர் மல்க வீலார் தொகுதியிலே நம்மை ஆழ்த்திவிட்டு மிகப்பெரிய தூர செய்தி ஜனாப் முகமது அமீன் அவர்கள் இறந்த செய்தி உண்மையிலேயே நம்முடைய மாவட்டம் முழுவதும் கழகத்தோழர்களுக்கு, நகர ஒன்றிய பேருக்கழகத்தின் செயலாளர் பெருமக்களுக்கு, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அணையின் அமைப்பு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஒரு கள்ளம் கபடமற்றவர், வெள்ளி உள்ளத்திற்கு சொந்தக்காரர், பொய் பேச தெரியாதவர், அப்படிப்பட்ட மிகப்பெரிய தூளாக விளங்கக்கூடிய அமீன் அவர்கள் மறைவு நம்முடைய மாவட்ட கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மறைவுக்கு மாவட்டம் முழுவதும் வருகை தந்து முதலாக நம்முடைய அமைச்சர் தான் அவரிடத்தை போய் சென்று அவருக்கு அவருடைய மரியாதை செலுத்தி, அதோடு மட்டுமல்லாமல் இரவு 9 மணிக்கு அவர் உடல் அடக்கம் செய்கின்ற நேரத்திலே நாங்கள் அனைவருமே அமைச்சர் அவர்களும் சென்று நாங்கள் எல்லாம் சென்று அந்த துயர செய்திகளை கலந்து கொள்கிற ஒரு துப்பாக்கி நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டோம். அதோடு மாத்திரமல்லாமல் அவருடைய பூத உடலை சுமந்து வருகிற பொழுது அமைச்சரே யாருமே சொல்லல, அமைச்சரத்துல அவரே போய் சென்று அந்த உடலை சுமந்து சென்றார் என்கின்ற நிலையெல்லாம் நம்ம எல்லோருமே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான தொண்டராய், தொண்டருக்கு தொண்டராய், தலைவருக்கு தலைவராய், அடித்தளத்திலே பழகக்கூடிய அற்புதமான மாமனிதர் அமீன் அவருடைய மறைவிற்கு ராணிப்பேட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு 2 தினங்களுக்கு முன்பாக மகளிரை சார்ந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய சகோதரியார் காயத்துடைய மறைவிற்கும் ஆழ்ந்த நம்முடைய சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் சர்தார் கான் ஆகிய தோழருடைய மறைவிற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை இறுதியாக உரையாற்ற இருக்கிறார். தலைவர் அவர்கள் வருகிற நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். எவ்வாறெல்லாம் வரவேற்பு அளிக்க வேண்டும், எந்தெந்த இடத்திலே யார் யார் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் நம்முடைய அமைச்சர் தெரிவிக்க இருக்கிறார். நம்முடைய தமிழகத்துடைய இந்தியாவிலே முதல்வராக திகழக்கூடிய அனைத்து துறைகளிலுமே முன்னெடுத்து செல்ல கொண்டிருக்கிற தமிழ்நாட்டுடைய முதல்வர் திராவிட நாயகர் தளபதியார் அவர்கள் வருகிற 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு பணப்பாக்கத்திலே நடைபெறுகிற அரசு விழா சற்றப்ப 400 ஏக்கர் நிலப்பரப்பில் 9,000 கோடி மதிப்பிலான ஏறத்தாழ ஒரு 10,000 பேர் பணி பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் டாட்டாவுடைய கார் தொழிற்சாலை திட்டம். அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் துவக்க இருக்கிறார்கள். அதற்கு எவ்வாறெல்லாம் நாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்கின்ற அதற்காகத்தான் இந்த கூட்டத்தின் நோக்கம். இதையெல்லாம் நீங்கள் அமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார், பேச இருக்கிறார். அதற்கு முன்பாக எவ்வாறெல்லாம் தக்கோலம் வழியாக வருகிறார், நெமிலி வழியாக வந்து இதே சாலையில சென்று அந்த நிகழ்ச்சியை அடைகிறார். காலையில சரியாக 11 மணிக்கு வருகிறார் தலைவர் அவர்கள். எனவே எவ்வாறெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சியை அந்த கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதை வருகை தந்திருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள், செயற்குழு, நகர ஒன்றிய பொதுக்குழு பேரூர் கழகத்தின் செயலாளர் பெருமக்கள், உள்ளாட்சி மன்ற நிர்வாக பெருமக்கள், அணியின் அமைப்பாளர்கள் தயவு செய்து கருத்து கூறுமாறு இந்த நேரத்தில் தெரிவித்து, இப்போதைய நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் நம்முடைய கழகத்துடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் ஆரியூர் சகோதரர் வினோத் காந்தி அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் ஆற்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று வருகை தர இருக்கிறவர்கள் இந்த
நிகழ்ச்சியொட்டி கருத்து கூறுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டு நான் இத்துடன் என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிற காரணத்தினால் பணப்பாக்கம் போரூர் கழகத்துடைய தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக விளங்கக்கூடிய நம்முடைய சகோதரியார் கவிதா சீனிவாசன் அவர்களை இந்த நேரத்தில் தொடக்க உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளோட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்மளோட பணப்பாக்கம் பகுதிக்கு இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்காக அடிக்கல் நாட்ட வருகை தர உள்ளார்கள். இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமையா நாங்க நினைக்கிறோம். நாங்க வந்திருக்க இந்த நேரத்துல எங்களுக்கு முதலமைச்சர் எங்களோட மண்ணில் கால் பதிக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் பாக்கியம் தான் நான் சொல்லணும். அதுக்காக நம்மளோட மாவட்ட கழக செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆகிய அண்ணன் அவர்கள் என்ன ஆணையிடுகிறாரோ அந்த ஆணையை நாங்களை சிறப்பா நாங்க முதலமைச்சருக்கு அவருக்கான வரவேற்பை சிறப்பான முறையில அளிப்போம்னு சொல்லி பணப்பாக்கம் பேரூர் சார்பிலையும் பேரூராட்சி மன்றம் சார்பிலையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நெல்லில் பேரூர் கழகத்துடைய தலைவர் சகோதரியார் ரேணுகா தேவி சரவணன் அவர்களை கருத்து கூறுமாறு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பணப்பாக்கத்துல நம்முடைய முதலமைச்சர் வருகை தர உள்ளார். அவருடைய வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன பொறுப்பு அளிக்கிறாரோ அதை எல்லாரும் ஒத்துழைச்சு சீரும் சிறப்புமாக செய்து தருமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்கள். இந்த அவசர செயற்கூட்டத்தின் தலைவர் மாவட்ட அவைத்தலைவர் ஏகேஎஸ் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், ஆற்காடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சகோதரர் ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும், மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளர் அண்ணன் வினோத் காந்தி அவர்களுக்கும், நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் மாவட்ட கழக செயலாளர் மண்ணின் மைந்தர் சாதனை செம்மல், கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களையும் வரவேற்று அவர் என்ன ஆணையிடுகிறாரோ இந்த இடத்துல நம்மளோட தளபதியை எப்படி வரவேற்பு நடத்தணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி குலோத்தன் சொன்ன மாதிரி பணப்பாக்கத்தில் ஏற்கனவே தளபதிக்கு 2 நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்கோம். இது 3வது நிகழ்ச்சி. அண்ணன் எப்படி ஆசைப்படுறாரோ அதே மாதிரி சிறப்பாக செஞ்சு முடிப்போன்றதை இந்த நேரத்தை சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவசர செயற்கை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பாக கொண்டிருக்கும் மதிப்புரிய மாவட்ட அவைத்தலைவரான ஏகேஎஸ் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இளைஞர் அமைப்பாளரான ஈஸ்வரன் அண்ணன் அவர்களே, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் பசுமைச்செம்மல் அண்ணன் வினோத் காந்தி அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக, பேரூர் கழக, நகர கழக நிர்வாகிகளே, அணியின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களே, உள்ளாட்சி கழக பிரதிநிதிகளே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழக தோழர்களும் நிமிலி மத்திய ஒன்றிய கழகத்தாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 28/9/2024 அன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நெமிலி சைனபுரம் பணப்பாக்க சிப்காட்டுக்கு வருகை புரிகிறார். அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அவர் வெள்ளையேட்டு வழியாக தான் நிறைய சுற்றுப்பயணத்தினார். இப்ப முதலாக எங்க நெமிலி பகுதிக்கு வருகை புரிந்துள்ளார். அது மட்டுமின்றி இந்த சிப்காட் 470 ஏக்கர் 9,000 கோடியில் தோல் தொழிற்சாலையோடு இணைந்து கார் தொழிற்சாலை டாடா நிறுவனம் உயர்ந்த கார்களான லேண்ட் ரோவர், ஜாகுவார் நிறுவனத்தும் இங்கு அமைய உள்ளது. அமைச்சர் போன வாரம் எங்க சேர்க்கை கொடுத்து சொன்னார், இங்க நிலையெல்லாம் ஏற்பது உண்மையிலேயே யாருமே நிலையை கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிலம் காஸ்ட்லி ஆகி போச்சுங்க. ஒரே சென்ட் கூட ஒரு அடி கூட வாங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த மாவட்டத்துக்கு நம்முடைய அமைச்சர் பெருமை சேர்த்து இந்த தொழிற்சாலையை கொண்டாந்து இங்கு 5000 முதல் 10,000 தொழில் குடும்பங்கள் இங்க பிழைக்கும். அது மட்டுமின்றி ஏற்கனவே நம்முடைய கழக ஆட்சியில் தான் உண்டாய் கார் நிறுவனம் அமைந்தது. அதே போல இந்த பகுதி பணப்பாக நெமிலி சுற்றுவட்டார பகுதியில் இந்த கார் தொழிற்சாலை நிறைய பேர் பயனடைவார்கள். மற்றும் இந்த ஏரியா பேரூராட்சி நகராட்சியாக மாறும். இந்த தொழிற்சாலையால அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும். மற்றும் இந்த இயற்கை செழிப்பு மிகுந்த நெமிலி ஒன்றியத்தில் செயற்கை கூட்டத்தை அமைத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மற்றும் இந்த தொழிற்சாலை வருவதற்கு சிறுமுகற்ற அமைச்சர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம். ஜகயுகம் ஆளவா, நிறைவா, முதல்வா,
திராவிட புதல்வா வா தலைவா ஜகயுகம் ஆளவா நிறைவா வா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெஞ்சில் கரையில்லை ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சூதை வென்றே வா ஐவிரல் காட்டி நின்றே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய் நாட்டின் வெகுமதி தளபதி தர்ம தளபதி தீர தீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யூக யூக தேக புஜபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இது பணங்காட்டினரை எந்த சலசலப்புக்கு நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உங்களில் நான் ஒருவன் என பகரும் பண்பின் தலைவன் கண்களில் சூரியனாய் தினம் சுடரும் படரும் சேவகன் மக்களின் உரை தீர்க்க தன் வாழ்வை சாசனம் செய்தவன் தோள்தொடும் தோழனாய் வந்து அரியாசனம் அதை காண்பவன் கொள்கையிலே தவறாமோ முகிலிவன் கொள்கையிலே விடாத மழையான் கொள்கையிலே எழாதவா நதிகள கருணையிலே தீரா நிதியோ சங்கினிலே வரா போரோச இவன் பங்கினிலே விடியல் பிறக்கும் கங்கையிலே இல்லாத தூய்மை இவன் அங்கியிலும் மனதிலும் சிறப்பு வாய்ந்த செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த நம்முடைய மாவட்ட கழக அவைத்தலைவரான ஏகேசன் அவர்களே மற்றும் நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க வருகை பெறுவதற்கு நம்முடைய மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புமிகு கைத்தறி மற்றும் திருவள்ளூர் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக கலந்து கொள்ளும் நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் நகரமன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பை எங்கள் உலக தத்துவம்னு கனியின் பூங்கொண்டா சொன்னாரு. அந்த பாட்டு தான் நினைவுக்கு வந்துச்சு. இது ஷோலிங்கரு, இது அரக்கமனம், இது ஆக்காடு, இது ராணிப்பேட்டை. இது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எங்க பேசினாருன்னா யுவனூர்ல போய் பேசினாரு. நம்மளுடைய உலகத்தெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு நாடுகளுடைய மகாசபையில போய் பேசினாரு. எல்லைகளை பிரிக்காதீங்க, நாட்டுக்கே எல்லை கிடையாது, மனிதத்துவம் முக்கியம் என்று பேசினாரு. நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் நம்பி இங்க ரத்தன் டாடா சார் இன்னைக்கு டாடா குரூப் இன்னைக்கு ஷோலிங்கர்ல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. தொழிற்சாலைகள் எந்த தொழிற்சாலை வேணாலும் வரலாம், ஆனால் யார் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது முக்கியம். அவர் ரத்தன் டாடா அவரை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், நான் கேள்விப்பட்டது. அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர், யாருன்னா அமிதாப் பச்சன், எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஏர்போர்ட்டில் போகிறாங்க, பக்கத்தில் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் இவர் சரியாகவே பார்க்கல, அவர் பாட்டு புக்கு படிச்சுட்டே இருக்காரு. டீ எடுத்து கொடுத்தாங்க, டீயை குடிச்சார். டீ குடிச்சிட்டு வச்சுட்டாராம். அவரும் பார்க்குறாரு அமிதாப் பச்சன், நம்ம எவ்வளோ பெரிய ஆக்டர், மொத்த பேரும் நம்மளை பார்க்குறான், திரும்பியும் பார்க்குறான், பக்கத்தில் உட்காந்துருக்காரு, நம்மளை சட்டையை பண்ண மாட்டுறாரு. ஒருவேளை இவர் நமக்கு யாரும் தெரியல, யாரை ரெகக்னைஸ் பண்ணலையா அப்படின்ட்டு கேட்குறாராம். கேட்குறப்போ நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா அப்படின்னாராம். நான் பார்ப்பேன், எப்பயோ ஒன்று பார்த்துருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னாரா. அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாரா. நான் சினிமா துறையில் இருக்கேன், நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு. அப்படியா, சரி திருப்பி புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டா. அவருக்கு ஒன்றும் பின்ன இது சென்று கம்முன்னு ஃப்ளைட்டில் இறங்கின உடனே கை கொடுத்துட்டு அவர் என்ன நம்ம யாருன்னு அவருக்கு தெரியல, நம்ம பேரை சொல்லலாம் அப்படி கை கொடுத்து, நான் தான் அமிதாப் பச்சன் அப்படின்னாராம். ஓ ஓகே, இட்ஸ் குட், நான் தான் ரத்தன் டாட்டா அப்படின்னாரா. அப்போ தான் அமிதாப் பச்சன் யோசிச்சாராம், நம்ம நினைக்கலாம் நம்ம தான் உலகத்திலே பெரிய ஆள், நம்மளோட யார் இல்லை, நம்மளோட பெரிய ஆள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறா. அந்த சமயத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை பற்றி சொல்லணும்னா அவர் இஸ் ஏ கிரேட் ஃபிலாந்தெரபிஸ்ட். அப்படின்னு என்னன்னா மிகப்பெரிய கொடைவள்ளல். அதாவது தன்னுடைய வருமானத்தில் 60% 65% பணத்தை சேரிட்டி பர்பஸ், அதாவது உண்மையான படிக்கிற பசங்களுக்கு எங்கே நாட்டில் உலகத்தில் எங்கே கஷ்டம் இருக்கோ அங்கே செலவு பண்ணோட ஒரு மிகப்பெரிய மனிதர். அப்பேற்பட்ட மனிதர் நம்முடைய இங்கே தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படுவார். அவர் ஏன் இந்தியாவில் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்காருன்னா, தமிழ்நாட்டில் மிக சிறந்த முதலமைச்சர் இருக்கிறாரு, அவருடைய தலைமையின் கீழே போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் எல்லா விதமான நலன்கள் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த நம்முடைய மாநிலத்தை இருக்காரு. அடுத்ததான் தமிழ்நாட்டிலே நல்ல மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம், அமைதியான ஜனங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நல்ல அமைச்சர் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குற மக்கள்ன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நம்மளுடைய ஷோலிங்கர் தொகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. இது ஷோலிங்கர் தொகுதிக்கு பெருமை இல்லை, தமிழ்நாட்டுக்கே பெருமை. கிட்டத்தட்ட 100 நாட்டில் அவங்களுடைய கம்பெனி இருக்கு.
100 நாட்டில் அவங்களுடைய கம்பெனிகள் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கார் தொழிற்சாலை, டீ உற்பத்தி, காஃபி உற்பத்தி, இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜாம்பவன்களோட போட்டி இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் டாப் 5ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது டாடா நிறுவனம். அந்த நிறுவனம் நம்முடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இதுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோடானு கோடிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். அது இங்கே கொண்டு வந்த நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சருடைய வாழ்நாளில் அவர் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்காரு. அதில் மிகப்பெரிய சாதனைனா கண்டிப்பாக டாடா தொழிற்சாலை வந்தது தான். அமைச்சர் அவர்களுக்கும், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, நகரவுடைய செல்வம் நிறைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. கண்டிப்பாக நான் தான் சொன்னேனே, தொழிற்சாலைகள் வெறும் அரசியலில் வந்து ஒரு சிலர் நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு சேவைகள் செய்யணும். வியாபாரிகளில், தொழிலதிபர்களில் அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்கள் வெகு சிலரே அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் இங்கே வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்கள் நம்மளுடைய கோரிக்கைகளுக்கும் கண்டிப்பாக செவிசாய்ப்பு நடக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக நிர்வாகத்திற்கு நன்றி கூறியிருப்பேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக நடைபெறும் ராணிப்பேட்டை மாவட்ட அவசர செயற்குழு கூட்டத்தின் தலைவர் அண்ணன் ஏகேஎஸ் அவர்களே, மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்துள்ள ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயல் ஈஸ்வரன் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்துள்ள பேருக்கழக, நகரக்கழக, ஒன்றிய கழக செயலாளர்களே, பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, நகரமன்ற தலைவர்களே மற்றும் ஒன்றிய குழு தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தான் நடைபெறும் இந்த செயற்குழுவானது ஒரு முக்கியத்துவமான செயற்குழு. நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலே சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த பணப்பாக்கம் பகுதியிலே 9,000 கோடியிலே ஒரு பெரிய நிறுவனம் டாடா நிறுவனம் இங்கே வருகிறது. அதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாவட்டத்தில் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி. நான் என்னுடைய தொகுதி மட்டும் சொல்ல மாட்டேன், மாவட்டத்துக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி. காரணம், 9,000 கோடியில் ஒரு 470 ஏக்கரில் ஒரு பெரிய தொழிற்சாலை வருதுனாக்கா அதுக்கு 10,000 பேர்னாக்கா இந்த சோளிங்கர் தொகுதியில் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதியிலிருந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல பெரிய நிறுவனம். அதே போல் டாடா நிறுவனம் ஒரு பெயர் போன நிறுவனம். அது நம்முடைய மாவட்டத்துக்கு நம்முடைய அமைச்சர் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா உண்மையிலே நம்முடைய மாவட்டத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகவே இங்கே வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோரிக்கை வைத்தார்கள். அதே போல் என்னுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற கழகத்துடைய குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை பெற்றுக் கொடுத்தால் இந்த டாடா நிறுவனம் இங்கே வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். இங்கே பேசும்போது சொன்னாங்க இந்திக்காரனா வந்துட போகிறாங்கன்ட்டு. இந்திக்காரன் வருவான், நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு கீழே போய் வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இந்திக்காரனா வரட்டும், யாருன்னா வரட்டும், நம்ம கட்சிக்கார குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்தா போதும். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் பெருசாக ஏதோ கம்பெனி வந்துன்னு பெரிய ஆசைப்பட்டிருக்கோம். அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நம்முடைய அமைச்சர் இருக்கார். அமைச்சர் நினச்சா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அமைச்சர் நேரடியாக அந்த நிறுவனத்தில் பேசி அதை செய்வார். தகுதிக்கேற்ற வேலை, நம்முடைய பிள்ளைகள் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புக்கேற்ற வேலையை நம்ம பெற வேண்டியது நம்முடைய அவசியம். அதை நம்முடைய அமைச்சர் நம்ம அனைவரும், நம்முடைய அமைச்சரை மேற்கொண்டு, சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொண்டு அனைவரும் அமைச்சரை எடுத்து சொல்லி இது போன்ற ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஏன்னா நம்ம பகுதி வந்தப்போ அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதாவது அதை பயன்படுத்துறது நம்ம கையில் இருக்குது. அதை நமக்கு பயன்படுத்த வழிவகை செய்கிறது நம்முடைய மாவட்ட அமைச்சர் கையில் இருக்குது. ஆகவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதை நிச்சயமாக கண்டிப்பாக செய்வார். அமைச்சர் பொறுத்த வரைக்கும் நம்முடைய கட்சிக்காரனும் முன்னுரிமை அவர் ஏற்பாடு செய்வார். ஆகவே இந்த தொகுதியிலே கொண்டு வந்த நம்முடைய அமைச்சருக்கும் இதை நமக்கு வழங்கிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் இந்த தொகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற அன்பிற்குரிய தம்பி சுந்தரமூர்த்தி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய ஈஸ்வரப்பன் அவர்களே, வருகை தந்து நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்ல இருக்கிற நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் காந்தி அவர்களே, இளைஞருடைய இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய வினோத் காந்தி அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்களே, நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்களே,
நம்முடைய உள்ளாட்சியினுடைய தலைவர்களே, கழக தோழர்களே, எத்தனையோ இந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டங்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் என்பது 2 வகைகளிலே மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டம். நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான தளபதி அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தருகிறார்கள். எத்தனையோ முறை வந்திருந்தாலும் முதல்வராக இன்றைக்கு வருகிறார்கள். முதல்வராக வருகிறார் என்று மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையினுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகிறார் என்கிற இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தி இந்த செயற்குழுவிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தருகிற செய்தி. எனக்கு தெரியும், இந்த பகுதி ஒரு காலத்திலே நான் தேர்தலுக்காக அரக்கோணம் தொகுதியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் அரக்கோணம் தொகுதியாக நம்முடைய பணப்பாக்கம் நெமிலியெல்லாம் இருந்தபோது, நெமிலிக்கு அரக்கோணம் பணப்பாக்கத்துக்கு நான் வருகிற போது நீண்ட காலமாக ஒரு 30-40 ஆண்டுகளாக பணப்பாக்கம் பகுதியில் இருக்கிற நம்முடைய தோழர்கள் நான் அறிவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல உறுதுணையாக தூணாக விளங்கிய அந்த பணப்பாக்கம் பகுதியிலே இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய தொழிற்சாலை வருகிறது என்று சொன்னால், ஏழ்மையிலே இன்றைக்கு இருக்கிறார்கள் நெசவாளர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இந்த நிலம், இந்த பகுதி மிகப்பெரிய உயர்வு இன்றைக்கு அடைந்திருக்கிறது. என்னுடைய சில நண்பர்கள் கூட சென்னையிலிருந்து இந்த பகுதியிலே நிலம் வாங்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் யாரும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்கிற அளவுக்கு இந்த இடத்திலே அவ்வளவு நல்ல ஒரு வளமான ஒரு பகுதியாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தலைவர் கலைஞர் தான் அங்கே இருக்கிற நம்முடைய ராணிப்பேட்டையில் சிப்காட் ஆனாலும், அந்த டிவிஎஸ் இங்கே வருங்கிற அந்த காலமானாலும், அரக்கோணத்தில் இருக்கிற தொழிற்சாலையில் வருவதற்கெல்லாம் தலைவர் கலைஞர் தான் காரணம். அந்த காலத்திலே இன்றைக்கு அதைவிட பல மடங்கு இன்றைக்கு அமெரிக்கா சென்று அங்க இருக்கிற பல தொழிற்சாலைகளை இன்றைக்கு ஃபோர்டு கார் என்பதை கண்டுபிடித்தவன் ஃபோர்டு, ஹென்ரி ஃபோர்டு. அந்த தொழிற்சாலை இங்கே முடியாது என்று போய்விட்ட தொழிற்சாலை திரும்பி வாருங்கள் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை தந்து இந்த தொழிற்சாலை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போலத்தான் இந்த டாடா தொழிற்சாலை என்பது இங்கே நம்முடைய ஈஸ்வரப்பன் தான் மிக தெளிவாக சொன்னார். டாடா என்கிற அந்த மனிதருடைய குணாதிசயங்களை எல்லாம் சொன்னார். மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு இல்லாத குணாதிசயம் டாடா அவர்களிடம் உண்டு. வாரி வழங்குவது மட்டுமல்ல, ஏழைகள் போல் இரக்கம் கொண்டவராக அவ்வளவு பெரிய பணக்காராக இருக்கிற டாடா. எனவே இங்க இருக்கிற நம்முடைய தோழர்கள்லாம் சொன்னார்களே, அது நிச்சயமாக நடக்கும். இந்த பகுதியில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் சோளிங்கர் தொகுதிக்கு அல்லது பணப்பாக்கத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வேலூர், நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுக்குமே இந்த தொழிற்சாலை நிச்சயமாக பயன்படும். மிகப்பெரிய அளவில் இது பயன்படும். அத்தனை ஏனென்றால் ராணிப்பேட்டையில் இருக்கிறவர்கள், அரக்கோணத்தில் இருக்கிறவர்கள் கூட தகுதி வாய்ந்தவர்கள் இந்த தொழிற்சாலை வந்து சேருவார்கள். அப்படி இந்த தொழிற்சாலை மேலும் வளர்கிற ஒரு காலத்திலே நல்ல ஒரு எழுச்சி பெறும், இந்த பகுதி எழுச்சி பெறும், நம்முடைய மாவட்டம் எழுச்சி பெறும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சாலை வருகிற போது, அந்த தொழிற்சாலை வருகிற போது நாம தான் அமைச்சர், நம்முடைய முதல்வர் தான் இருப்பார், நம்முடைய அமைச்சர் தான் இங்கே இருப்பார். இது எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. தளபதியை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு? எனவே தளபதி நேற்றைக்கு உரையாற்றும் போது சொன்னாரே, முழக்கமிட்டு சொன்னாரே, நாம் தான் வர வேண்டும் என்றால் நாம் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழக மக்களை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறோமே, இந்த உயர்வு கடைசி வரையில் உயர்த்தி தூக்கி பிடிக்க வேண்டும். இந்திய துணைக்கண்டத்திலே தமிழர்கள், தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக மக்கள் வளம் பெற வேண்டும் என்கிற எப்படி தலைவர் கலைஞர் தன் வாழ்நாளில் அன்றாடை சிந்தித்து சிந்தித்து இந்த தமிழ் மக்களுக்காக பாடுபட்டாரோ, அதே எண்ணத்தை கொண்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அங்கே அவர் முதலமைச்சராக ஆகிறார் என்று சொன்னால், இங்கே அண்ணன் காந்தி அமைச்சராக இருப்பார். அவர் செய்வதற்கு என்றைக்கும் மக்களுக்கு, தொண்டர்களுக்கு செய்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மை கொண்டவர். ஆகவே அன்றைக்கு தொழிற்சாலை வருகிற போது இதே போல ஒரு செயற்குழு கூட்டம், இதே போல கழக தோழருடைய தொண்டர்கள் அத்தனை பேருடைய இல்லங்களில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம், அதை அண்ணன் காந்தி அவர்கள் அந்த முதலாளியிடம் எடுத்துச் சொல்லி நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் பாடுபடுவோம். தலைவர், நம்முடைய ஒப்பற்ற தலைவர் வருகிறார், இந்திய நாட்டுக்கே வழிகாட்டிய தலைவர் வருகிறார். அவர் வருகிற போது நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி வெள்ளத்திலே அவரை வரவேற்போம் வரவேற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட நிர்வாகிகளே,
மாநில சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் அவர்களே, சிறப்பு உரையாற்ற வருகை தரும் அமைச்சர் அவர்களே, வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நல்ல கருத்து சொன்னார்கள். இந்த தொழிற்சாலை ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பெருமை. நம்மளுடைய சாதனை செம்மல் அமைச்சர் அவர்கள் சாதனை மேல் சாதனை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் இருக்கும் ஆற்காடு தொகுதி, நம்ம அரக்கோணம் தொகுதி, இன்னும் சோழிங்கர்லையும் தேவைப்படுது. எல்லா தொகுதிக்கும் இன்னும் அவர் தொழிற்சாலைகள் எடுத்து வந்தாக்க இன்னும் மக்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கும் நம்மளுடைய கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள், கட்சியை சேர்ந்தவர்களும் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும். அவர்களுடைய படிப்புக்கு தகுந்தது போல கொடுத்தா மேலே நல்லது. ஏன்னா இந்த கம்பெனி வந்ததுக்கு திமுக ஆட்சி வச்சு திமுகலாம் வேலைக்கு சேர்ந்தாலும் ஒரு பெருமையாக இருக்கும், நமக்கும் பெருமையாக இருக்கும். அதனால் எனக்கு பேச வாய்ப்பு வந்து நன்றி, வணக்கம். அத்துணை நிகழ்ச்சிகளுக்கும் மெருகேற்றி நம்முடைய மாவட்ட கழகத்திற்கும் பெருமை தெரிந்து கொண்டிருக்கிற ஆரியூர் சகோதரர் வினோத் காந்தி அவர்கள் இப்போது உரையாற்றுவார். கார் தொழிற்சாலை 470 ஏக்கர் பரப்பளவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கத்தில் நிறுவப்பட உள்ளது. அந்த அடிக்கல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நமது தானே தலைவர் தளபதி அவர்கள் 28ஆம் தேதி காலை இங்கு வருகை தர உள்ளார். அந்த வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை எவ்வாறு செய்வது என்று நமக்கெல்லாம் ஆலோசனை கூறி என்னென்ன ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யலாம். ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நம்ம வேலூர் மாவட்டம் வந்திருக்கார், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு வருஷம் கழித்து இப்போ தான் வராரு. பல சாதனைகள் எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்காரு, பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. இது டாடா தொழிற்சாலைக்கு அந்த அடிக்கல் நாட்டு விழா வர்றது ஒரு நிகழ்வு தான் தவிர நம்மளுக்கு பல காரணங்கள் இருக்குது அவர் வரவேற்கிறது. இது ஒரு காரணம் கிடையாது, இது ஒரு காரணம் தான் தவிர நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே அவர் நன்றி சொல்றதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. என்னென்ன எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு வருகை வந்திருக்கிற அனைத்து நகர ஒன்றிய பேரூர் செயலாளர்களே, அவைத்தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளே, நண்பர் எம்எல்ஏ ஜே.எல். ஈஸ்வரப்பன் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் அவர்களே, அனைவருக்கும் இந்த மதிய பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த டாடா நிறுவனம் கிட்டத்தட்ட பல இடத்துலலாம் பார்த்தேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்து நம்ம அமைச்சரோட அந்த முன்னெடுப்பில் தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்திலே வந்திருக்கு. அது அவங்களே சொன்னாங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு இருக்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நாங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸ் தான். அவர் வேலூரில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நான் சொல்லக்கூடாது சொல்கிறேன், வேலூரில் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, அதையும் மீறி ராணிப்பேட்டில் வந்திருக்குன்னு சொல்லி அவர் பெருவிதமாக சொன்னார் அவர். அதனால் கிட்டத்தட்ட இப்போ பல 5000 பேர் மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கப்படுகின்றது. அது இல்லாமல் இந்த இப்போ இந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த பொருளாதாரமே கண்டிப்பாக பெரிய லெவலில் முன்னேறும். ஸோ இதற்காக இந்த உணர்ச்சியோடவே நம்ம இந்த ஏற்பாடுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, நிறுவனம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இது. அவரோட முன்னெடுப்பில் தான் இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்மளுக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வந்திருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வு நான் சொன்ன மாதிரி இது ஒரு நிகழ்வு தான். தளபதி வர்றது, நம்ம தலைவர் வர்றது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கால் எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு பல வகையில் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. என்ன எண்ணற்ற திட்டங்கள். இனி ஒரு எலெக்ஷன் சுலபமா இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசம் நம்ம ஜெயிக்கிறோம்னா நம்ம எல்லாம் நம்ம உழைப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட அவரோட திட்டங்கள் சேர்ந்து திட்டங்கள் அந்த அமைப்பு தானா இன்னைக்கு ஒரு ஃபார்மாலிட்டி ஓட்டு கேட்டால் போதுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஓட்டு குவியுது. நேற்று தலைவரே பேசியிருப்பாரு உங்களுக்கு. நாங்கள் 2026 நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு ஏன் ஆணித்தனமாக சொல்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய எண்ணற்ற திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அந்த நம்பிக்கை ப்ளஸ் நம்ம அமைப்பு அப்படி இருக்குது. என்னென்ன எப்படி முன்னேற்பாடுகள் பண்ணோன்ற அந்த அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு ஒன்றி நம்ம ஒர்க் பண்ணாலே போதும். அதனால் நாங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். நம்ம என்ன அவருக்கு என்னென்ன ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாரோ அந்த இது நம்ம செஞ்சால் போதும். நம்மளோட பொசிஷனும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம சிறப்பாக செய்யலாம். அதனால் இந்த வரவேற்பை ஒட்டி பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்.
இது இல்லாமல் அந்த வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து அந்த வரவேற்பு எல்லாமே கொடுக்குறோம், கலை நிகழ்ச்சிகளோடு கொடுக்குறோம். அதாவது ஆரவாரமாக வந்து நம்ம அனைவரும் ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு 15,000 பேருக்கிட்ட வந்து நம்ம வந்து மெயினாக வந்து இந்த ஜோனில், இந்த காவேரி பாக்கம், பணப்பாக்கம், இந்த ஜோனில் கொஞ்சம் மேக்ஸிமம் வர வச்சுட்டு என்னென்ன இலக்குன்றதை நீங்கள் அது எப்படின்னு பிளான் பண்ணி நம்ம அவைத்தலைவருக்கும் மாவட்ட ஆஃபீஸுக்கும் சொன்னீங்கன்னா சுலபமாக இருக்கும் என்று அனைத்தும் சிறப்பாக இந்த வரவேற்பை செய்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அருமை சகோதரர் துரை மஸ்தான் அவர்களின் தீர்மானங்களை இப்போ வாசிப்பார். அதை வரி தந்திர கழகத்தவர்கள் கரவொலி எழுப்பி நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டு வாசிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய திமுகவின் செயற்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் ஏகேஎஸ் அவர்களே, நம்ம எல்லாரையும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் சாதனை செம்மல் அண்ணன் அவர்களே, மாநில சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை செயலாளர் பசுமை செம்மல் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் ஜெயல் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, அணிகளின் அமைப்பாளர்களே, பேரூர் மன்ற தலைவர்களே, நகரமன்ற தலைவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர்களே, ஒன்றிய குழு தலைவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலில் நம்ம மாவட்டத்திற்கு டாடா நிறுவனத்தின் மூலமாக இந்த தொழிற்பேட்டை அமைத்து கொடுத்த நம்முடைய மாவட்ட கழக செயலர் சாதனை செம்மல் அண்ணன் அவர்களுக்கு 5,000 ஏழை குடும்பங்களின் சார்பாக அவருக்கு நன்றியும் பாட்டத்திலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட கழகத்தின் சார்பில் இயற்றப்பட்ட இந்த தீர்மானங்களை உங்கள் முன் வைக்கின்றோம். தீர்மானம் எண் 1, தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியில் டாடா கார் உற்பத்தி தொழிற்சாலை 470 ஏக்கர் பரப்பளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 9,000 கோடி மதிப்பில் சுமார் 5,000 பேர் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா கார் உற்பத்தி தொழிற்சாலை 28/9/2024 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்ட உள்ளார். நமது மாவட்டத்திற்கு வருகை தரும் இந்தியாவின் முதல்வர்களில் முதல்வராக அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் வழிநடத்தி வரும் திராவிட மாடல் நாயகர் ஆர்வ தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு 28/9/2024 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அண்ணன் ஆர் காந்தி அவர்கள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது என தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் எண் 2, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கழக வெற்றிக்கு அயராது பாடுபட்டு நமது கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பது என தீர்மானிக்கப்படுகிறது. அனைத்து தீர்மானங்களுக்கும் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தருமாறும், அதோடு அண்ணன் அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நம்முடைய மாவட்ட செயற்குழு ஒவ்வொரு நகர ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கழக தொடரெல்லாம் ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், நம்முடைய மாவட்டத்திற்கு டாடா தொழிற்சாலை வருவதற்கு தலைவருக்கும் நன்றி, எல்லா மாவட்டத்துக்கும் போகாம ராணிப்பேட்டைக்கு கொண்டு வந்த நம்முடைய சாதனை செம்மல் சரித்திர நாயகன் அண்ணன் காந்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அனைவரும் பேசினார்கள் என்பதை அந்த நல்ல கருத்தை இங்கு பதிய வைத்து, இறுதியாக நாமெல்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு தலைவர் வருகையை செயலாற்ற வேண்டும் என்று செயல்படும் தருவிருக்கிற நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சாதனை செம்மல், தமிழகத்துடைய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர், தொண்டர்களுடைய பாதுகாப்பு கவசமாக விளங்கக்கூடிய ஆரூர் அண்ணன் காந்தி அண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்.
வந்த இந்த செயற்கை கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சிவானந்த் அவர்களே, தோரமஸ்தான் அவர்களே, குமுதா அவர்களே, தலைமை செயற்கை உறுப்பினர் கண்ணையன் அவர்களே, சுந்தரம் அவர்களே, அசோகன் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் மார்க்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி தலைவர் மகளிர் செயலாளர் ஜெயந்தி திருமூர்த்தி அவர்களே, ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, சவுந்தர் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பாண்டுரங்கன் அவர்களே, கலைச்சந்திர அவர்களே, வடிவேல் அவர்களே, ரவீந்திரன் அவர்களே, சேஷா வெங்கட் அவர்களே, சண்முக அவர்களே, நந்தகுமார் அவர்களே, அசோக் அவர்களே, ரமேஷ் அவர்களே, பசுபதி அவர்களே, பெருமாள் அவர்களே, சந்திரன் அவர்களே, பாலாஜி அவர்களே, தயவு சிகாமணி அவர்களே, பூர்ணச்சந்திரன் அவர்களே, நகர செயலாளர் ஜோதி அவர்களே, சரவணன் அவர்களே, திருவிழை அவர்களே, பூங்காவன் அவர்களே, கோபி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் மாணிக்கம் அவர்களே, சிட்டிபாபு அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் முரளி அவர்களே, உஸ்திக் பாஷா அவர்களே, எஸ் பிரசாத் அவர்களே, ரவி அவர்களே, காண்டிப்பன் அவர்களே, அணிகின் அமைப்பாளர் சக்திவேல் குமார் அவர்களே, சிவஞான் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, அப்துல்லா அவர்களே, குலோத்மன் அவர்களே, வேதா சீனிவாசன் அவர்களே, பி.என். சரவணன் அவர்களே, சிவா அவர்களே, தியாகராஜன் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சரவணன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, பிரேம் ஆனந்த் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, சரவணன் அவர்களே, ஆர்கார் ரமேஷ் அவர்களே, ஒன்றிய குழு தலைவர்கள் நிர்மலா சௌந்தரி அவர்களே, கலைக்குமார் அவர்களே, புவனேஸ்வரி அவர்களே, திவ்யா அவர்களே, நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி அவர்களே, ஹரிணி தில்லி அவர்களே, தேவி பெஸ்பாண்டின் அவர்களே, பேரூராட்சி தலைவர்கள் ரேணுகா தேவி சரவணன் அவர்களே, கவிதா சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் கழக முன்னோடிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் வணக்கத்தை தெரிவித்தோம். இன்று அவசரமாக செயற்கை கூட்டம் கூட்டியிருக்கிறோம். செயற்கை கூட்டி ஒரே நாளில் கூட்டின விட 100% எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு சொன்ன உடனே ஒரு தொண்டை யாருன்னா ராணிப்பேட்டை மாவட்டம்தான். எல்லாம் பாராட்டு. இதுக்கு காரணம் வருகிற 28ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் பணப்பாக்கத்தில் டாடா மோட்டார்ஸ் கிட்டத்தட்ட 9,000 கோடியில் இங்கே நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டு வர்றார். அது இல்லாத நிஜமாகவே இந்த பகுதியில் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மக்கள். வேலை வாய்ப்பு கிட்ட அந்த டாடா மோட்டார்ஸ் மட்டும் 5,000 பேர் சொல்லிக்கிறாங்க. அது இல்லாத 15,000 பேர் கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் இந்த பகுதிக்கு வருது. அதுக்கு காரணம் நம்ம தளபதி. நான் என்ன சொன்னீங்க, நாங்கள்லாம் காரணம் கிடையாது, நம்ம முதலமைச்சர் தான். நம்ம முதலமைச்சர் தேடி தான் இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல இண்டஸ்ட்ரியல் ஆகுது. அதே மாதிரி வேலை வாய்ப்பு அவர் கொள்கையே படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான். அது இந்தியாவிலே எந்த முதலமைச்சர் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் திட்டங்களை எல்லாம் பாராட்டுறார். தமிழ்நாடோட வேற மாநிலத்தில் அவர் பற்றி பேசினா அவ்வளோ பாராட்டுறாங்க. நம்ம திட்டலாம் பின்பற்றுறாங்க. இந்த மாதிரி நம்ம பக்கம்லாம் செய்யலைன்னு. அது மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சர் இங்கே அடிக்கல் நாட்டு வர்றார். அது நம்ம பிரம்மாண்டம் இந்த வரைக்கும் எங்கே இல்லாத அளவுக்கு அவர் வரவேற்பு நம்ம இவர்களுக்கு காட்ட வேண்டும். அதுக்கு தான் இந்த செயற்கை கூட்டம் போட்டுருக்குறோம். பொதுவாக இந்த பக்கம்தான் வர்றாரு. அவர் தோட்டத்தில் தங்கிட்டு நைட்டு இந்த பகுதி நெமிலி பக்கம் இந்த பக்கம்தான் வர்றாரு. காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துடுவார். 11 மணிக்கு நிகழ்ச்சி. உடனே அவர் கஞ்சிவரம் போகிறாரு. அதனால் ஏறத்தாழ முதல்ல இன்னும்
டிசைட் பண்ணல. அந்த பார்டரில் தக்கோலத்தில் அங்கே பகுதியில் இருக்கிற மட்டும் அவர் வரவேற்பு கொடுத்துட்டு, அதே மாதிரி நெமிலியில் மட்டும் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு தான் மெயின் வரவேற்பு. அங்கே வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற மட்டும் அதை எப்படி செய்யணும்னு கூப்பிட்டு நான் கேட்குறேன். அந்த மாதிரி செஞ்சு இங்கே கிட்டக்கிட்ட 15,000 பேர் மினிமம் வந்தால் தான் கிட்டக்கிட்ட அந்த இதுக்கு வரைக்கும் நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வருது. அந்த 1.5 கிலோ நிறைய நிகழ்ச்சிகள் வச்சுருக்கிறோம். அதோட இது வந்து இது வரைக்கும் எங்கேயும் இல்லாத அளவுக்கு அவர் வரவேற்பு காட்டணும். காரணம் என்னன்னா, இந்த நம்ம எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி டாடா இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதுக்கு தளபதி தான். அதுக்கு நம்மெல்லாம் இவ்வளோ அவர் வரவேற்புன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி எங்கேயும் நடக்காத அளவு செய்யணும்னு நான் முயற்சி எடுத்துக்கிறேன். நிச்சயமாக உங்களோட நீங்கள் எப்போவுமே வெற்றி கெடணும். நீங்கள் மனசு வச்சாதான் அது வெற்றி கெடுமா நடக்கும். நான் வாயில் பேசுறதோட சரி. அதனால் நிச்சயமாக அதை வெற்றிகரமாக செய்வேன்ற நம்பிக்கை இது. அந்த வெற்றிக்கு ஒற்றுதொழுமையாக நான் தருமதி சொன்ன மாதிரி இந்த 15,000 மேக்ஸிமம் உண்மை என்ன ஆகுது அது சொன்னால் போதும். அது காலையில் இட்டு வரணும். வந்து 11 மணிக்கெல்லாம் போயிடலாம் திருப்பி. அந்த காலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க இட்டுன்னு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தொலைவிலேருந்து வர்றதுக்கு அதுக்கு தான் கரெக்டாக யாரையும் நான் கூப்பிட்றேன். வந்து யாருன்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா ஒன்றி செல்லுன்ற வேறு யார் பொறுப்பு கொடுப்போம் அவங்களெல்லாம் சொல்லிட்டா அந்த மாதிரி செய்யணுன்றது. அதனால தான் இந்த செயற்கை கூட அவசரமாக போட்டோம். டைம் வேறு இல்லை. திருப்பி இன்னொரு நாள் போடலான்னு பார்த்தோம். டைம் இல்லை. அதனால தான் இன்றைக்கே போட்டுக்குது. அதனால் தயவுசெய்து இப்போ நான் ஒருத்தராக கூப்பிட்டு விட்றேன். யார் யார் என்னன்றது சொன்னால் நோட் பண்ணிக்கினே அது பிரகாரம் என்ன முடியுதோ அதோட கொஞ்சம் கம்மியாகவே சொல்லுவோம். காரணம் சொல்லிவிட்டு இன்னொரு அது இருந்தால் சரியாக இருக்காது. சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொடுக்குறேன். நன்றி. இறங்குற மாதிரி